Everyone, I am Gautami from 3rd BCom C, KCS Kasinadar College. Today topic is income from other sources. In this meaning, already we learned 4 heads, which are income from salary, house property, business or profession, capital gains. இந்த ஹெட்ஸ் கீழே வராத இன்கம்ஸ்லாம் income from other sources. First head is dividend. Indian companies are exempted, foreign and cooperative companies is taxable. Collection chargesல இதுக்கு டிடெக்ட் பண்ணணும். Second head is casual income. இந்த ஹெட்ல winning from lottery, crossword, puzzles, races, card games, betting, these incomes confirm gross up பண்ணணும். லாட்ரி வின்னிங்ஸில் crossword, puzzles, கார்ட் கேம்ஸ் அபவுட் 10,000 அமௌண்ட்டு கொடுத்துருந்தால் க்ராஸ் அப் பண்ணணும். இதோட TDS 30%. ரேஸ் வின்னிங்ஸ் above 5,000 அமௌண்ட்ஸ் இஸ் கிவன் க்ராஸ் அப் பண்ணணும். அதோட TDS இஸ் 30%. நெட் அமௌண்ட் ரிசீவ்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா க்ராஸ் அப் பண்ணலாம். இதே அமௌண்ட் ஓன் ரேஸ் வின்னிங்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா க்ராஸ் அப் பண்ண வேணாம். க்ராஸ் அப் இஸ் நாட் ரெக்வயர்டு. க்ராஸ் அப்போட ஃபார்முலா நெட் இன்ட்டு 100 டிவைடட் 100 மைனஸ் டேக்ஸ் ரேட். டேக்ஸ் ரேட் இஸ் நத்திங் பட் TDS. Third head is interest on securities. This is two types of. One is government securities, another one is non-government securities. கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் டேக்ஸபிளாக இருந்தால் க்ராஸ் அப் பண்ண வேணாம். கொடுத்த அமௌண்ட்டை அப்படியே நம்ம எடுத்துக்கணும். இதே நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் டேக்ஸ் ஃப்ரீ கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ், அனதர் ஒன் இஸ் லெஸ் டேக்ஸ் கமர்ஷியல் செக்யூரிட்டிஸ். டேக்ஸ் ஃப்ரீ கமர்ஷியல் செக்யூரிட்டிஸில் லோக்கல் அத்தாரிட்டியை டேக்ஸை பே பண்ணுறதுனால இது டேக்ஸபிள். லெஸ் டேக்ஸ் கமர்ஷியல் செக்யூரிட்டியில் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா க்ராஸ் அப் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருந்தாங்கன்னா க்ராஸ் அப் பண்ண வேணாம். இதோட TDSO 10% தான். நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் டேக்ஸபிள் பார்த்தோம். இது அதில் வராத எக்ஸம்ஷனை இப்போ பார்க்கலாம். நேஷ்னல் பிளான் சர்டிஃபிகேட், போஸ்ட் ஆஃபீஸ் நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் பேங்க் இருந்தால் அப் டு 3,500 இண்டிவிஜுவல், 7,000 ஜாயிண்ட் அக்கௌண்ட், 5,000 இஸ் பப்ளிக், இஸ் நாட் இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் எக்ஸம்ப்டட். போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம், ஃபிக்ஸட் டெபாசிட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட், நேஷ்னல் அண்ட் டிஃபென்ஸ் கோல்ட் பாண்ட்ஸ், ஸ்பெஷல் பியரர் பாண்ட்ஸ், 7% கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் பாண்ட்ஸ், 9% நேஷ்னல் ரிலீஃப் பாண்ட்ஸ். இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் செக்யூரிட்டியில் எக்ஸம்ப்டட். நெக்ஸ்ட் ஹெட் அதர் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு அதர் சோர்சஸ். கிஃப்ட். இப்போது ரிலேட்டிவ்ஸில் கிஃப்ட் தராங்க கேஷு, அது எக்ஸம்ப்டட் வரும். இதே ஜுவல்லரி, வால் கிளாக் அதெல்லாம் தரது டேக்ஸபிள். அன்ரிலேட்டிவில் எந்த கிஃப்ட்டு தந்தாலும் கேஷ் ஆகட்டும் அதர்ஸ் ஆகட்டும் தந்தாலும் எக்ஸம்ப்டட் அப் டு 50,000. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். கன்சிடரேஷனை விட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ கம்மியாக இருந்தால் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் டேக்ஸபிள். கன்சிடரேஷனை விட FMV அதாவது ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கம்மியாக இருந்தால் மூவபிள் ப்ராப்பர்ட்டி இஸ் டேக்ஸபிள். Next topic is deduction under other sources. Section 57. Bank commission is taxable. Interest on loan is taxable. Family pension actual amountல இருந்து 1/3 of pension or 15,000 whichever is less பார்த்துட்டு டிடக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சப்லெட்டிங் ஆஃப் ஹவுஸ். இப்போது ஒரு வீடு இருக்குன்னா அதுக்கு தனியாக போர்ஷன் வச்சு வாடகைக்கு விடுறது தான் சப்லெட்டிங் சொல்லுவாங்க. அதுக்கு டிப்ரிஷியேஷன்,
ரிப்பேர்ஸ், இன்சூரன்ஸ், லோக்கல் டேக்ஸ் எல்லாம் வந்து இந்த செக்ஷனில் தான் வரும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் காம்பன்சேஷன். இதை வந்து என்ஹான்ஸ் காம்பன்சேஷன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து 50% டிடக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸோட ஃபார்மேட். இதில் வந்து நம்ம 9 நீட்ஸ் பார்த்துட்டோம். லாஸ்ட் ஸ்டேட் வந்து அதர் இன்கம். நான் ஒரு தடவை வந்து ஃபுல்லாக கிளியராக சொல்கிறேன். டிவிடெண்ட் இன்கம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட். இந்தியன் கம்பெனி எக்ஸம்டட். டிவிடெண்ட் ஃபாரின் கம்பெனி, கோஆப்ரேட்டிவ் கம்பெனி எஸ் டாக்ஸபிள். அதோட கலெக்ஷன் சார்ஜஸ்லாம் வந்து டிடக்ட் பண்ணி போடணும். கேஷுவல் இன்கம் செகண்ட். லாட்ரி வின்னிங்ஸ், ரேஸ் வின்னிங்ஸ், ரிசீவ்டு, நெட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து க்ராஸ்அப் பண்ணணும். இதே வந்து கேப்லிங் எஸ் ஓன் அப்படின்ட்டு வந்ததுன்னா க்ராஸ்அப் பண்ண வேணும். தேர்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். அதில் 2 இருக்குது. கவர்மெண்ட், நான் கவர்மெண்ட். கவர்மெண்ட்டில் டாக்ஸபிள், எக்ஸம்டட். நான் கவர்மெண்ட்டில் டாக்ஸபிள், எக்ஸம்டட் இருக்குது. அப்புறம் அதுக்கு சார்ஜபிள்லாம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதையும் டிடக்ட் பண்ணி இது பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட் இஸ் ஃபோர்த். பேங்க் கமிஷன்லாம் வந்து டாக்ஸபிள் சொன்னால் அதெல்லாம் வந்து இது கீழே வரும். அடுத்தது ஃபிஃப்த்து வந்து இன்கம் ஃப்ரம் ஃபேமிலி பென்ஷன். ஆக்சுவல் அமௌண்ட்லேருந்து 1/3 ஆஃப் பென்ஷன் ஆர் 15,000 விச்எவர் இஸ் லெஸ் பார்த்துட்டு டிடக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் லெட்டிங் ஆஃப் அசட்ஸ். அசட்ஸ் வாங்குகிறோம், அந்த அசட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா செலவுலாம் வருது இல்லையா, எக்ஸ்பென்சஸ், அதெல்லாம் டிடக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் சப்லெட்டிங் ஆஃப் ஹவுஸ். அதாவது ஒரு ஹவுஸ் நம்ம வச்சுருக்கோன்னா அதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு போர்ஷன் வச்சு அது வந்து ரெண்ட்டுக்கு விடுவோம். அந்த ரெண்ட்டு பே பண்ணுறது, அதுக்கு ஏதாச்சும் ரிப்பேர்ஸ் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து டிடக்ட் பண்ணி காமிக்கணும். நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் மெயின்டைனிங். நம்ம வந்து ரேஸ்க்காக ஹார்ஸ் வந்து வளர்க்குறோம். அந்த ஹார்ஸில் ஏதாச்சும் லாஸ் வந்துச்சுன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து டிடக்ட் பண்ணணும். அதர் இன்கம், டைரக்டர் ஃபீஸ், எக்ஸாமினர்ஷிப் ரெமுனரேஷன், இதெல்லாம் வந்து டாக்ஸபிள். அட்வான்ஸ் மணி ரிசீவ் ஃபோர்ஃபீட்டட். அப்படின்னா கேபிட்டல் அசட் வந்து செல் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக மணி கொடுத்துருந்தாங்க, ஆனால் அது வேணான்ட்டு நம்ம மறுக்கப்பட்டுரும், அதாவது ரிஜெக்ட் பண்ணிடுறோம். அதெல்லாம் வந்து இந்த ஃபோர்ஃபீட்டடில் போடுவாங்க. அப்புறம் இன்கம் ஃப்ரம் அன்டிஸ்க்ளோஸ்டு சோர்சஸ். அப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருந்ததை அது வந்து வேண்டான்ட்டு மூடி வச்சதெல்லாம் வந்து அது வரும். அப்புறம் சேலரிஸ், எம்பி, எம்எல்ஏக்கெலாம் வந்து சேலரி தருவாங்க, அந்த சேலரியிலும் வந்து டாக்ஸபிள். இதே அவங்களுக்கு அலோவன்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா அது வந்து எக்ஸம்டட். நெக்ஸ்ட் கிஃப்ட். ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் வந்து கேஷ் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா எக்ஸம்டட். இதே வால் கிளாக் அது சொன்ன இல்லையா, அது வந்து டாக்ஸபிள். அன்ரிலேட்டிவ் வந்து எந்த கிஃப்ட் கொடுத்தாலும் எக்ஸம்டட் அப் டு 50,000. அடுத்தது அக்ரிகல்ச்சுரல் இன்கம். அவுட் சைட் இந்தியா வந்து டாக்ஸபிள், இன்சைட் இந்தியா எக்ஸம்டட். நான் அக்ரிகல்ச்சுரல் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். I think you are all understand. Thank you.